பழனிசாமி டெல்லிக்கு போய் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க, எங்க அமித்ஷாஜி போடுற கண்டிஷன் எல்லாம் ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, இபிஎஸ் மேல சம்பந்திக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு இருக்கு, எஸ்பி வேலுமணி மேல ஊழல் வழக்கு இருக்கு, அதிமுக 2 அமைச்சர்கள் இருந்தா, விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர், போக்குவரத்து துறை விஜயபாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவா மேல வழக்கு இருக்கு. அப்புறம் காமராஜர்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் மேல ஒரு வழக்கு, வீரமணிங்கிற ஒரு மேல வழக்கு. இப்படி அதிமுக அமைச்சர்கள் 12 அமைச்சர்கள் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல 12 ஊழல் வழக்குகள் இருக்கு. அதையெல்லாம் எங்க மோடிஜி தூசி தட்டி எழுப்பிடுவார். வேற வழி கிடையாது. ஊழல் தப்பிச்சுக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு என்ன ஆனா என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆனா என்ன, நீதி வந்தா என்ன, நீதி மறுத்தா என்ன, கலவரம் நடந்தா என்ன, இடி, சிபிஐ, ஐடி, இன்னும் என்னென்ன இன்ஸ்டியூஷன் இருக்கோ அதையெல்லாம் அனுப்பிச்சு தமிழ்நாட்டுல பிரச்சனையை உருவாக்கினா என்ன, என்ன ஆனா கூத்தர் பழனிசாமிக்கு என்ன, தன்னுடைய ஊழல் தப்பிச்சுக்கணும் அப்படிங்கறதுனால கூட்டணிக்கு டீல் ஓகே அப்படின்னு சொல்றதுக்காக டெல்லிக்கு குடுக்குடுன்னு ஓடி போயிருக்க. இந்த லட்சணத்துல வச்சுட்டு இப்படி ஊழல் தப்பிச்சுக்கிறதுக்காக டெல்லிக்கு போய் சாஷ்டாங்கமா பிஜேபி காலில் விழுந்திருக்கேலே, வெக்கமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி?